மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 ஜூன் 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான சில வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் கடந்த புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலே இதுவரை இல்லாத அளவாக வந்து பார்த்திங்கன்னா 127 டிகிரி ஃபேரகைட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட்டிலே இதுதான் வந்து ரொம்ப அதிகம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி திறக்கிறதா வந்து ஒத்தி வச்சுருக்காங்க வெப்பநிலை காரணமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 110 மெட்ரிக் டன் தங்கம் வந்து இந்தியா வந்து சேர்ந்துருக்கு. அதாவது பிரிட்டனுடைய வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வைக்கப்பட்ட தங்கம் வந்து இந்தியா வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1991ஆம் ஆண்டு அந்நிய செலாவணி நெருக்கடியை சமாளிக்க வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பில் இந்த தங்கத்தை வந்து கணிசமான பகுதி வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பிரிட்டன் வங்கியில் வந்து இந்தியா சேமித்து வச்சிருந்தது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த தங்க இருப்பு வந்து பார்த்திங்கன்னா 27.46 மெட்ரிக் டன் அதிகரித்து 822 மெட்ரிக் டன்னாக இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் 100 மெட்ரிக் டன் தண்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டிருப்பதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு சேமித்து வைக்கப்பட்டிருந்த மொத்த தங்கத்தின் அளவு வந்து பார்த்திங்கன்னா 408 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, பாதிக்கு பாதி, மொத்தம் 800 கிட்ட இருக்குது. அதில் பாதி வந்து உள்நாட்டு சேமிப்பில் இருக்குது. மொத்த தங்க கையிருப்பில் 413.79 மெட்ரிக் டன் வந்து வெளிநாட்டுகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளின் மதிப்புக்கு ஈடாக 308 மெட்ரிக் டன் தங்கம் வந்து இருப்பு உள்ளது. மேலும் வங்கித்துறையின் சொத்துக்களாக வந்து பார்த்திங்கன்னா 100.28 டன் மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் வந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, கடந்த 2009ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நிதியத்திடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா 200 டன் தங்கம் வந்து இந்தியா வாங்கியது. இதன் பிறகு அந்நிய செலாவணி சொத்தை வந்து அதிகரிக்கும் முயற்சியில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. தற்போது உள்நாட்டில் உள்ள தங்கமானது மும்பை மற்றும் நாகபூரில் உள்ள உயர் பாதுகாப்பு மையங்களில் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்று வந்து பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட தேர்தல், மக்களவைத் தேர்தல் 7ஆம் கட்டம் மற்றும் இறுதிக்கட்டம் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது. நாட்டில் மொத்தமுள்ள 543 மக்களவைத் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1 இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்ட தேர்தல் நடக்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவா மற்றும் சிக்கிம் மாநிலங்கள் உருவான நாள். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா கோவாவை சேர்ந்த கலைஞர்கள் நிகழ்த்திய பாரம்பரிய சாமை அப்படின்ற நடனம். ஓகேங்களா, கோவானுடைய முக்கியமான பாரம்பரிய நடனங்களில் ஒன்றா இருக்குது சாமை நடனம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சிறுநீர் மூலமாக ஒருவரது உடலில் புற்றுநோய் செல்கள் உள்ளனவா என்பதை கண்டறியும் யூரினரி ஃப்ளோரசன்ட் செட்டோமெட்ரிக் அப்படின்ற தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிறுநீர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய புற்றுநோய் செல்களை வந்து அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்களை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புற்றுநோய் செல்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து சிறுநீர் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த புற்றுநோய் செல்களை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அடுத்து கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய இயக்குனர் வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சிஜி கர்ஹாட்கர். ஓகேங்களா, இவர் வந்து பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் வந்து புகழ்பெற்ற விஞ்ஞானி, இந்திரவியல் பொறியாளர் வந்து இவர். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் வந்து பயிற்சி பள்ளியில் வந்து பட்டம் பெற்றிருக்காரு. 1988ஆம் ஆண்டு பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் வந்து அணு உலையில் செயல்பாட்டு பிரிவில் வந்து பணியிருந்தார். 36 ஆண்டுகள் வந்து பணி அனுபவம் பெற்றிருக்கிறார். இப்போது திறன் மிகுந்த அதாவது பார்த்திங்கன்னா அணு ஆராய்ச்சி அணு உலையில் பாதுகாப்பான திறன்மிகு இயக்கம், பண்பாடு, அணு உலையின் நீக்கம் மற்றும் புதிய அணு உலைகள் வந்து திட்டமிடுறது, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அதில் முக்கியமானது என்னென்னா துருவா அணு உலையின் எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு துறையில் சேர்ந்த நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. நேற்றோட நம்ம வரிசையாக பார்க்கலாம். மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து 20 ஓய்வு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 35 பேர் உள்ள 100க்கு பேர் அரசு ஊழியர்கள் வந்து ஓய்வு. நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்றுருக்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்களா அரசுகள் இந்த மாதம் 31ஆம் தேதி நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்றுருக்குறாங்க. சரிங்களா, ஸ்ரீரங்கம் அன்பில் கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலை கடல் தடுப்பு பிரிவு எஸ்பி வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு. இந்த அன்பில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்குது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அன்பில் கிராமத்தில் பழமையான பிரம்மபுரீஸ்வரர் கோயில் என்றழைக்கப்படும்
சத்தியவாகீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான செப்புத்தகடு வந்து ஒன்று காணாப்போச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்புத்தகடில் வந்து பார்த்திங்கன்னா மாமன்னர் சுந்தர சோழனால் இக்கோயிலுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா. அந்த தகட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழன் ஆட்சியில் அவருடைய மந்திரிக்கு வந்து 10 வேலி நிலத்தை வழங்கிய விஷயம் வந்து அதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதவப்பட்டர் முன்னோர்களின் ஸ்ரீரங்க அரங்கநாதர் சுவாமி கோயிலில் செய்த தொண்டுகள் குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற்று இருந்துச்சு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா சிகாகோ மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 1893 நடைபெற்றுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1892 தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க விவேகானந்த பாறையில் உட்காந்து தியானம் செஞ்சு முடிச்சுட்டு போனார். ஓகேங்களா. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர தத்தா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நரேந்தர் அப்படின்ற வந்து முன்னாடி இருக்கிற பெயரையும் வந்து வச்சுருக்கிறாரு. அதனால் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 கட்ட தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா 60,000 கிலோமீட்டர் வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறாரு பிரதமர் மோடி. ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுறது. கேரள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி மாவட்டத்தில் தேவிக்குளம் தாலுக்காவில் இருக்க பெருகுடா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பணை கட்டிகிட்டு இருக்காங்க. கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா காவிரியின் குறுக்கே மேகதாதுல அணை கட்டுறாங்க. ஆந்திர மாநிலம் வந்து பாலாற்றின் குறுக்கே வந்து தடுப்பணை கட்டிட்டு வராங்க. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி அணை உள்ளது. இந்த அணையில் உள்ள உயரம் வந்து 90 அடி, 4 டிஎம்சி நீர் கொள்ளளவு கொண்டது. 1958ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டப்பட்டது. இந்த அணையின் மூலமாக திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 60,000 ஏக்கர் நிலம் வந்து பாசனம் பெறுது. இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அணை கட்டுறாங்க. டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 8.2% இருந்திருக்கு. கடந்த ஆண்டில் 2023-24ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 8.2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இது 2022-23 வந்து பார்த்திங்கன்னா 7% இருந்திருக்கு. இப்போ வந்து 8.2% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அடுத்து புதுமை பெண் திட்டம், நான் முதல் திட்டம், இதை பற்றிலாம் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் பார்த்திங்கன்னா இராணுவ ஒத்துழைப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு வந்து வளர்ந்து வருவதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை வந்து வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து இன்டஸ் எக்ஸ் அப்படின்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தும். இந்த இன்டஸ் எக்ஸ்ன்ற திட்டம் யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா F414 ஜெட் என்ஜின்களை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு இந்திய உற்பத்திக்காக GE ஏரோஸ்பேஸ் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் இடையே வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஒப்பந்தத்துக்கு வந்து இந்த திட்டம் வந்து வழி வச்சிருக்கு. GE ஏரோஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து நம்ம இந்தியாவோடது. இவங்க 2 பேரோட பரிந்துரைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா F414 ஜெட் அப்படின்ற என்ஜின் வந்து தயாரிக்க வந்து ஏதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் நடைபெறும் ஒலிம்பிக் குத்துச்சண்டை உலக தகுதி போட்டிக்கு வந்து இந்தியாவின் நிஷாந்த் தேவ் வந்து அரையிறுதிக்கு முன்னேறிருக்காரு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து அவர் தனக்கான இடத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இந்தியாவிலிருந்து அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு ஒரு அழைக்கப்படுறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பிரிவில் வீராங்கனைகள் வந்து சென்றிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிகாத் ஜரீன் 50 கிலோ பிரிவிலையும், பிரீத் பவார் 54 கிலோ பிரிவிலும், லவ்லினா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 75 கிலோ பிரிவிலும் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் நடைபெறும் ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியின் அலெக்சாண்ட்ரா செரவ் ஆகிய 2வது சுற்றில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அரையிறுதிக்கு முன்னேறிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசிய விளையாட்டு போட்டியில் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அரையிறுதியிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் அரையிறுதியை தாண்டி உள்ளே போயிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்வேயில் செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்றில் இந்தியாவின் வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பிரிவில் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாரு. நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தோம் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருந்தாலும் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்றில் வந்து தோல்வி கண்டு கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். அடுத்து ஈட்டி எறிதல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஐரோப்பியாவில் 2 மாதங்கள் வந்து அரசு செலவில் வந்து பயிற்சி மேற்கொள்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 15ஆம் தேதி ஸ்லோவாக்கியா பிரதமர் வந்து ராபர்ட் பிக்கோ அவர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியால் சுடப்பட்டார். இவர் வந்து தீவிர சிகிச்சைக்கு பிறகு குணமடைஞ்சு இப்போ வந்து வீடு திரும்பிட்டார். ஓகேங்களா. அடுத்து
ஸ்பெல்லிங் பி போட்டி வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி மாணவர் வந்து வெற்றி பெற்றார். அமெரிக்காவில் நடைபெறும் ஸ்பெல்லிங் பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொற்களுக்கான எழுத்துக்களை பிழையின்றி சொல்லும் போட்டி வந்து நடத்தப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாணவர் புருஹத் சோமா அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 96வது ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேரிலாண்ட் மாகாணத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பரிசாக $50,000 வழங்கியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்து 45 லட்சம், 42 லட்சங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடிகைக்கு வந்து முறைகேடாக பணம் கொடுத்த வழக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதில் வந்து அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் என்ன தேர்தல் நடத்தை விதிகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குற்றவியல் வழக்கில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் அவர் அந்த நாட்டில் நடைபெறவிருக்கும் அதிக தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லுது. அமெரிக்காவின் அரசியல் சாசனத்தின்படி ஒரு 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அமெரிக்காவின் 14 ஆண்டு வசித்து குடிமகனாக இருந்தாலே அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும். அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது போன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர் எந்த உரிமையும் பாதிக்காது. சிறைக்கறி ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் தேர்தலில் போட்டியிட்டாலும் சிறையில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஈகன் டெப்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருந்தபடியே கடந்த 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் போட்டியிட்டுள்ளார். ஆனால் அவர் ஜெயிக்கல, தோல்வி அடைஞ்சிருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதுவே போதுமானது. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறையா பார்த்துருப்பாங்க. அதுவே போதுமானது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.